உனக்கு தெரிஞ்ச நன்மையை நீ மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அம்ரு பில் மாரூஃப். தீமையிலிருந்து மக்களை தடுக்கணும். உன்னையும் உன்னுடைய தீனையும் யார் எதிர்க்கிறாங்களோ, உன்னுடைய அந்த இருப்புக்கு, உஜூத், உன்னுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு உன்னை இருக்க விடாம யாரை அழிக்க நினைக்கிறாங்களோ அவங்கள எதிர்த்து தைரியமா நில்லுங்க. பயந்துடாதீங்க, கோழையாயிடாதீங்க. இது எவ்வளவு பெரிய சட்டம் பாருங்க, எவ்வளவு பெரிய கான்ஃபிடென்ட் நமக்கு தீன் கொடுக்குது. ஒடுங்கி போயிடு, பயந்து போயிடு, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடு, இறங்கி போயிடு, அப்படியா சொல்லியிருக்கே? இல்லை. அப்ப நம்முடைய மார்க்கம் எப்படி வச்சிருக்கு? வீரனாக வைத்திருக்கிறது, சமூகவாதியாக வைத்திருக்கிறது. இது இஸ்லாம்ல சட்டத்தில் உள்ளது. அதனால தான் ஜிஹாது, அதனால தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது. புரியுதா? இப்ப ஜிஹாதுங்கிற பேர்ல சில பேர் தப்பான வேலை செய்றாங்க. அது ஜிஹாதா? சொல்லுங்க. அது ஜிஹாது கிடையாது. குரூப்பா சேர்ந்துக்கிட்டு எங்கேயாவது போய் ஒரு பாம்பு வைக்கலாங்கிறாங்க. அது ஜிஹாதா? அது ஜிஹாது கிடையாது. புரியுதா? ஜிஹாதுனா என்ன? முஸ்லிம் நாட்டை யாராவது அங்கிருந்து எதிரிகள் தாக்க வர்றாங்க, அந்த நாட்டை கைப்பற்ற வர்றாங்கன்னு சொன்னா அப்போ மன்னர், இஸ்லாமிய மன்னர் அறிவிப்பு செய்றார்ல, அது அப்ப எதிர்த்து சண்டை போடுறது, பயப்படக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப நம்முடைய இந்தியா மாதிரி நாட்டில் நம்ம இருக்கிறோம், ஏன்னா 4 பேர் நம்மளை அடிக்க வரான், பயந்து ஓடக்கூடாது, கோழையாகக்கூடாது. புரியுதா? அல்லது அவன் நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, இல்லாட்டி உன்னை கொன்னுருவாங்கண்ணா. கொன்னுக்கடா, அதுக்காண்டி நான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவேனா? நான் சொல்ல மாட்டேன். என் தீனை நான் விட மாட்டேன். அது ஜிஹாத். பொறுமையா இருக்குது. ஜிஹாது வாள் எடுத்து சண்டை போடுறது மட்டுமல்ல, சப்ரா இருக்கிறதும் ஜிஹாத். புரியுதா இல்லையா? வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாயி வஸ்ஸர்ரா. எதிர்த்து ஒருத்தன் அடிக்க வரும்போது திரும்பி ஓடாம எதிர்த்து நிக்கணும். என்னுடைய தீன்ல தைரியமா எதிர்த்து நிக்கணும். நம்ம பயந்துடக்கூடாது, கோழையாயிடக்கூடாது. புரியுதா? எனக்கு எந்த பயமும் கிடையாது. எப்படி இருந்தாலும் சாவு இருக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில சாவுறேன் நான். அல்லாஹ்வுக்காக நான் கொல்லப்பட்டா எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இப்போ வடநாட்டில் கொல்றாங்களா இல்லையா முஸ்லீம்களை? அங்க முஸ்லீம்கள் என்ன, நான் எங்களுக்கு இஸ்லாம் வேணா போயிட்டாங்க, பரவாயில்ல, கொல்லப்பட்டாங்க. யாராவது ஒரு சில பேர் இருப்பாங்களே தவிர பாக்கி யாருமே இஸ்லாம விடல. புரியுதா? அந்த மாதிரி நம்ம இது எது கொடுத்த நமக்கு தைரியம்? இது இஸ்லாம். ஏன்னா நீ கொல்லப்பட்டால் உனக்கு என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹாதத்திற்கு சொர்க்கம் இருக்கு. புரியுதா? ஓகே.